राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான கார்த்திகை அமாவாசை தினம் இன்று. திருவிசநல்லூர் ஐயாவாள் பஜன சம்பிரதாயத்தில் ரொம்ப பெரிய ஒரு மகாத்மா, குரு, ஞானி, குடும்பஸ்தன், ரொம்ப பெரியவர். இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தில் அவருக்காக அவருடைய வீட்டு கிணற்றில் கங்கை ஆவிர்பவித்தாள். அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அந்த நாளில் நமக்கு ரொம்ப அழகாக பிருந்தாவன மகிமையை கேட்கும் பாக்கியம் வாய்ச்சிருக்கு. விரஜமண்டல பரிக்கிரமால காமியவனம், அதை சுற்றி இருக்கிற இடங்கள் ஒவ்வொன்றா நாம் பார்த்துட்டுருக்கோம். நேற்று கூட மகாராணியா, கோணா, கல்யாணபுரம், இந்த இடங்கள்லாம் பார்த்தோம். குஹானா இதெல்லாம் ஓகேவா. இதில் நேற்று நிறைய இமேஜஸ் போட்டுதான் அதுக்கு அதை கூட விளக்கமும் கொடுத்துருந்தேன். இந்த மகாராணி விஷயம், அதுக்கப்புறமா கொக்கோ விளையாடுறது, இதெல்லாமே என்னோடய சிஷ்ய பசங்கள் அவ்வளோ அழகாக ஏஐயில் ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த டிஜிட்டல் ஆர்ட் பண்ணி கொடுத்தா. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது இப்போ இந்த நிறைய இருக்குது வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ட்ராயிங் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா வித் கோபீஸ், அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அது கொடுக்க, அந்த கரெக்டாக அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறது தான் அங்கே அழகு. அந்த ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்துட்டா அது ஜோராக இமேஜஸை உருவாக்கி கொடுத்துடும். அந்த மாதிரி அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இப்போ இந்த விரஜமண்டல பரிக்கிரமாவில் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு ட்ராயிங்ஸ் இல்லை. சில விஷயங்களுக்கு தான் ட்ராயிங்ஸ் இருக்குது, ஆர்ட் வரைஞ்சிருக்கா. இல்லை நான் சொல்கிற பல லீலைகள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அது தோணித்து நேற்றுக்கெல்லாம் தோணிடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. அது பசங்க ரொம்ப அழகாக பண்ணுறா. ஸோ கண்ணெதுக்கு, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லி அவளை வரைய சொல்கிறது ஒன்று உண்டு. இப்போ இந்த ஏஐ இருக்கிறதுனால அப்படி ஃபட்டாஃபட் வந்துடுது. நிஜமாகவே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டனா இன்னும் உயிரோட்டமாக வரைவா. ஆனால் அதுக்கு நிறைய நாள் வேணும். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 1 மினிட்குள்ளே கடை அதில் அழகாக நமக்கு இன்னும் ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அந்த விஷயங்கள் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான ஏஐ இமேஜஸும் வரப்போகிறது. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. அதனால் ஸ்பெஷலாக நாமளே இந்த விரஜமண்டல பரிக்கிரமாவுக்கான டிராயிங்ஸை செயற்கை நுண்ணறிவு மூலமாக சொல்லி வரைகிறோம். ஓகே. ஸோ அடுத்தது நாம் இன்றைக்கி வேற எங்கெல்லாம் போகலாமா? அடுத்த ஊர் காயரிக்கான்னு பேர். இதெல்லாம் ஆதிபத்ரி, காமியவனம் இந்த பக்கத்தில் தான். ஓகேவா. காயரிக்கான்னு ஒரு இடம். இந்த இடத்துல கோபிகைகள் எல்லாம் ரொம்ப அழகாக கொக்கோ விளையாடுறா. கொக்கோ ரொம்ப நேரம் விளையாடுறா. அந்த இடத்துக்கு பேர் காயரிக்கா அப்படின்னு அந்த கிராமத்துக்கு பேர். அந்த இடத்துல பிறகு கோவில்கள்லாம் கிடையாது, கிராமங்கள் இருக்குது. இது முக்கியமாக என்ன பண்ணுவான்னா, இந்த நான் எப்பயும் சொல்லுவேன், நிறைய நாள் பரிக்கிரமா பண்ணுறதுன்னு பரிக்கிரமா பண்ணும் பொழுது தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக முடியும். எல்லாம் ஒரு குட்டி குட்டி கிராமங்கள், அங்கெல்லாம் அப்படி நடந்து போகணும். இன்றைக்கும் அந்த மாதிரி கிராமங்களில் பரிக்கிரமா பண்ணுறதுன்ற வழக்கம் உண்டு. நான் இன்னும் போனதில்லை இந்த இடத்துக்கு. ஸோ கோபிகைகள் ரொம்ப நேரம் சந்தியா காலம் முடிஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கிற சமயத்தில்
வரைக்கும் ஜோராக கோபிகைகள்லாம் கொக்கோ விளையாடுறான். விளையாடிட்டு சரி அப்புறமா டயரமாக எடுத்து பர்சானா போகலாம்னு அவள்லாம் கிளம்புறான். ஸோ இவர்கள் கோபிகைகள் கொக்கோ ரொம்ப நேரம் விளையாடின ஒரு இடம் காயரிக்கா ஆச்சா. முடிச்சுட்டு இவ கொஞ்சம் தூரம் போகிறா. நல்ல இருட்டுண்டு வந்துடுத்து, கும்மிருட்டு. அப்போ இந்த காயரிக்காலேருந்து ஒரு மைல் 1.5 கிலோமீட்டர் தூரம் வச்சுக்கோங்களேன். போகும்போது நல்ல இருட்டாக இருக்குது. கோபிகள் ஒருத்தர் கையை பிடிச்சிண்டு, என்னடி இவ்வளோ இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குடி, அவ்வளோ தூரம் போகணுமேடி அப்படின்னு பயப்படும் பொழுது உடனே எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணா 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 இருட்டா இருக்குடா, பயமா இருக்குடா, உடனே வாடா ப்ளீஸ்டா, வீட்டுக்கு ஐஸ்வர்யங்கள் கொண்டு விட்டுறா அப்படின்னு கண்ணனை கூப்பிடுறான். இது அழகுன்னு. அதாவது இந்த மனுஷ மனசில் இந்த பயம், கோபம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் வரும்பொழுது நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி கடன்னு வெளில வரணும். பொறாமையெல்லாம் வராமல்லாம் இருக்காது, வரும். அழகாக இருக்கவாளை பார்த்தா பொறாமை வரும், தன்னை விட மேலே இருக்கவாளை பார்த்தா பொறாமை வரும், தனக்கு பிடிச்சவா வேற யார்டா பேசினா பொறாமை வரும், தனக்கு பிடிச்சவா தன்னை கண்டுகலன்னா பொறாமை வரும், நம்ம போட்டுருக்க ட்ரெஸ்ஸை தனக்கு வேண்டப்பட்டவா கொண்டாடலைன்னா பொறாமை வரும். இப்போ அதே ஃபீல்டில் இருக்கா ஒருத்தர் நல்லா பாடுறா வச்சுக்கோங்களேன், அதே ஃபீல்டில் வேறு ஒருத்தர் நல்லா பாடுறான்னு யாராவது கொண்டாடினா பொறாமை வரும். யாராவது பேசின்னு இருக்கா, உபன்யாசம்லாம் பண்ணுறா வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் ரொம்ப நாள் உபன்யாசம் பண்ணுறாருன்னு இவர்கிட்ட சொன்னால் அவருக்கு பொறாமை வரும். நல்லா நாட்டியம் ஆடுவா, அந்த நாட்டியம் ஆடுறவாகிட்ட இன்னொருத்தரை பற்றி ரொம்ப நாளாக நாட்டியம் ஆடுறா, ஐயோ பார்க்கணுமே நீங்கள் அப்படின்னு இந்த நாட்டியக்காராகிட்ட சொன்னால் அவளுக்கு ஒரு பொறாமை வரும். என்ன என்கிட்ட நாட்டத்தை பற்றி பேசுகிறாள் அப்படின்னு. இந்த நல்லா சமைக்கிறவாகிட்ட வந்து அவள் என்னமா சமைச்சா தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு பொறாமை வரும். நிறைய இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ரொம்ப அழகாக வீடு கட்டியிருப்பான், பக்கத்தில் ஒரு குடிசை ரொம்ப அழகாக வச்சு, அந்த வீடு ரொம்ப அழகாக வச்சுருக்காண்ணே அப்படின்னு கோபம் வரும். நான் அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணியிருக்கேன், அந்த வீட்டில் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது, ஒரு குடிசை வீடு அதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோபம் வரும். ஸோ இதெல்லாம் வரும்பொழுதே இல்லை இது எனக்கு பொறாமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்கள் மனசை அதை சரி பண்ணி கொண்டு வரணும். பயம் வரும். ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பயம் வரும். குழந்தைகளை பற்றி பயம் வரும், எதிர்கால பயம் வரும், வியாதி பயம் வரும், இருட்டு பயம் வரும், கடந்த கால தவறுகளை நினச்சி பயம் வரும், மனிதர்களோட பேசும் பொழுது பயம் வரும், ஆஃபீஸை பற்றி பயம் எல்லாம் வரும்போது இது பயம் வருது எனக்குன்னு சொல்லி இதை நீங்கள் தான் மாற்றிக்கணும். புரியுறதா? அதாவது இது எல்லாமே காமன். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய இந்த நேற்று கூட சொன்னீங்க இல்லையா, டிவோஷனல் மூட் ஸ்விங்ஸ் மாதிரி எமோஷனல் மூட் ஸ்விங்ஸ் உண்டு. இப்படி வரும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். அதை வர மாற்றிக்கோங்க. ஏதாவது இதெல்லாம் வரவே கூடாதுன்னா நீங்கள் இருக்க முடியாது. வரும், வர மாற்றிக்கணும். இவ்வளோதானே, வேற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ கோபிகளுக்கும் பயம் வந்தது. அப்போ என்ன பண்ணா, கிருஷ்ணா 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 வந்துருன்னு கூப்பிட ஜம்முன்னு கிருஷ்ணன் வந்துவிட்டான். கிருஷ்ணன் வந்தோன்னே அவளுக்குலாம் ஒரே குஷி. நடை கூப்பிட்டாள அப்படின்னா, ஆமாம் எதுக்கிட்டே கூப்பிட்டு, பயமா இருந்ததுடா. பயமா? ஆமாண்டா பயந்தோண்டா, அதுதான் உன்னை கூப்பிட்டோம். ஐஷிட்டு பர்சானாவுக்கு அதாவது என்ன வேணாலும் கண்ணங்கிட்ட கேளுங்க, எனக்கு இது வேணும், எனக்கு நீ வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும். எஸ், யூ ஆர் ஹேவிங் த ரைட். தைரியமாக கேளுங்க கண்ணன்கிட்ட. அந்த பகவான் சிரிச்சோன்னே அவன் பல்லெல்லாம் முத்துப்போல் பிரகாசம் இல்லையா, அந்த பல்லினுடைய வெளிச்சத்தில் நல்ல வழி தெரிஞ்சுதான் அது அப்படியே நடந்து போயிட்டாலும். ஸோ கோபிகைகள்லாம் பயந்து அந்த இடத்துக்கு பேர் பயாரி இல்லாட்டி பராடின்னு பேர். ஸோ 2 கிராமம் பக்கத்தில் காயரிக்கான்னு சொல்லுவாள். அடுத்தது பயாரி அப்படின்னு சொல்லி அந்த இடம். ஓகேவா? ஸோ 2 கிராமம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போவோம். பசோபா, பேர்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல. பசோபா
இல்லாட்டி பௌர்சபா, பௌசோபா. இது அந்தந்த பிரஜவாசிகளுடைய பாஷைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் பேர் எல்லாமே மாறி போயிடும். பசோபா, இதுதான் பசோபா. பா அப்படின்னா மாட்டினுடைய குளம்படின்னு அர்த்தம். பசு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அனிமல். ஸோ பசுபா, மாட்டின் குளம்படின்னு பெயர். இது ஒரு அழகா நல்ல காடு எல்லாம் இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு இந்த கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு கோவில் உண்டு. அழகா ஜுகல கிஷோர் ராதையும் கிருஷ்ணமா இருப்பா. எதுக்கு இந்த ஊருக்கு பசோபா அப்படின்னு பெயர் அப்படின்னா, ஒரு நாள் கிருஷ்ணனும் பலராமனும் அழகா மாடு மேய்ச்சின்னு இருக்கா. அது ரொம்ப ரசிச்சு மாடு மேய்ப்பா. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ரசித்து பண்ணுங்க. இப்போ சத்சங்கம் கேட்குறீங்களா, ரசித்து கேளுங்க. தலையெழுத்தேன்னு கேட்கக்கூடாது. யாரும் தலையெழுத்தேன்னு கேட்கல சொல்கிறேன். என்னைக்காக ஒரு நாள் ஒழுங்காக கேட்கல. சம்டைம்ஸ் மூடு எங்கேயோ இருக்கும், போட்டிருப்பேன், மனசு எங்கேயோ ஓடி இருக்கும், ஒரு கிளியராக கேட்டுக்க மாட்டேன். திருப்பி என்ன வாட்டி கேளுங்க. அதுக்காக தானே ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறோம். எப்போ வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லையா, உங்கள் மொபைலில் மெமரி ஃபுல்லாக எடுத்தால் யூடியூப்பில் இருக்குது, கேட்டுக்கலாம். புரியுறதா? அதனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. திருப்பி திருப்பி கேளுங்க. ஸோ கண்ணனும் பலராமனும் அழகாக மாடு மேய்க்கிறார்கள். தலையிலேருந்து தலைப்பாகையெல்லாம் கட்டிண்டு, நல்ல பீதாம்பரம் கட்டிண்டு, பலராமர் நீலாம்பரம் கட்டிண்டு, கொம்பு வாத்தியம், புல்லாங்குழல், மாடு மேய்க்கிற குச்சி இதெல்லாம் எடுத்துட்டு, சாப்பாடு மூட்டையெல்லாம் எடுத்துட்டு ஜாலியாக மாடு மேய்க்க போகிறோம். அப்படி நம்ம பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போகும், காலேஜ் போகும், ஆஃபீஸ் போகும், ரைட்? அந்த மாதிரி ஜாலியாக மாடு மேய்க்க போகிறான். இப்போ ஒரு நாள் கண்ணன் என்ன பண்ணுறான், பலராமனுக்கு இந்த கோப குழந்தைகளுக்கு நம்ம மேலே எவ்வளவு ஆசை அப்படின்னு காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்போ உடனேயே பகவான் என்ன பண்ணுறான், இந்த மாடுகள்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சின்னு இருக்கு, கோப குழந்தைகள்லாம் ஜாலியாக விளையாடின்னு இருக்கா. அப்படி விளையாடின்னு இருக்கா அந்த கோப குழந்தைகள். அவள் தன்னை மறந்து விளையாடும் பொழுது கண்ணன் என்ன பண்ணுறான், பலராமன் கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லி அவள் யாருக்கும் தெரியாமல் பலராமனை அழிச்சுட்டு கண்ணன் கிடுகிடுன்னு அங்கே இடத்த விட்டு ஓடுறான். இந்த மாடுகள்லாம் தன்னை மறந்து அழகாக ஜோராக புல் மேய்ஞ்சின்னு இருக்கு அந்த இடத்துல இருந்துட்டு சௌக்கியமாக. அப்போ இந்த கண்ணன் பலராமன் எடுத்துன்னு ஓடியாச்சு. இந்த மாடுகள்லாம் பார்த்ததுகள்லாம் உடனே அதுகளும் என்னமோ கண்ணனும் கிருஷ்ணன் போனது அவள் பின்னாடியே போயாச்சு. இந்த பசங்க ரொம்ப நேரம் ஜாலியாக விளையாடினா திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவளுக்கு ஒரு வித்தியாசமாக அதுன்னா, இந்த கேங்கில் எங்கேயும் பலராமனையும் காணும், கிருஷ்ணனையும் காணும். கிருஷ்ணனை காணலையே, பலராமனை காணலையேன்னு அப்படி தேடி தேடி பார்த்து பயப்படுறான். இங்கே ஓடுறான், அங்கே ஓட, எங்கடா ஒழிஞ்சுட்டுருக்கான்னு கேட்குறான். இங்கே அங்கன்னு ஓடி ஓடி எல்லாம் பார்க்குறான். எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல கிருஷ்ணனையும் பலராமனையும். அவளால் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகி அழுது புலம்பி, கோபிகைகள் மாதிரி கோபர்களும் அழுவார்கள். ஓகே, அப்போ அழுது புலம்பி பார்க்கறா அந்த மாடுகளுடைய குளம்படிகள். அப்போ தான் கவனிக்கிறான் மாடுகளையும் காணலை. அப்போ தான் அந்த மாடுகளுடைய குளம்படிகளை பார்க்குறான். ஹூஃப் பிரிண்ட்ஸ், பசு பா, அவ்வளோதான். அதுதான் பசோபா. அதை பார்த்தா அதை ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. நேராக கொண்டு போய் கிருஷ்ண பலராமன் கிட்ட கொண்டு போய் விட்டு கொடுத்து ஒரே குஷி பசங்களுக்கு. அப்படியே கண்ணை பார்த்து கிருஷ்ணா பலராமா, கிருஷ்ணா பலராமா அப்படின்னு கத்தி
கட்டி பிடிச்சு இந்த ஆனந்த தளச்சி அழுது ஒரே ஆனந்தத்தில் மறந்து போனாலாம். ஸோ கண்ணன் பார்த்தான், பலராமண்ணா பார்த்தான்னா, பார்த்தாளா இந்த பசங்க எவ்வளவு தூரம் நம்ம மேலே ஆசை வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசுவின் குளம்படி, பசுக்களின் குளம்படிகள் வழியாக கண்ணனை பலராமனை கண்டுபிடிச்சோம். ஸோ பசோபா ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? கயாரிகா, அதுக்கு அடுத்தது பயாரி, அதுக்கப்புறம் பசோபா. அப்புறம் நான் தள்ளி போனால் விராரா, பிரார் அப்படின்னு அந்த இடத்த சொல்லுவார்கள். ஒரு நாள் கிருஷ்ணன் இந்த இடத்துல 16,000 கோபிகைகளோட ராசம் ஆடினான். அவனுக்கு ராசம் ஆட பிடிக்கும். எந்த கோபிகைகள் அவனோட ராசம் ஆடணும்னு துடிக்கிறாளோ அதற்கான சூழ்நிலை, சந்தர்ப்பம், நேரம், இடம் இது எல்லாம் அவனே அழகாக தயார் பண்ணி கோபிகைகளையும் வர வச்சு ஜோராக ராசம் ஆடுவான். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருங்கோ, கண்ணனோட விஷயங்களில் ஆசைப்பட்டுட்டே இருங்கோ, அதற்கான வழிகளை கண்ணனே செய்வான். புரியுறதா? ஸோ 16,000 கோபிகைகளோட கண்ணன் ராசம் எல்லாம் ஆடினான். ஹோல் நைட் நேரம் போகிறதே இதில். இவன் கூட இருந்தா பகல் என்ன, ராத்திரி என்ன, சாயங்காலம் என்ன, எப்போ வேணாலும். அப்போ கோபிகள் நினச்சா, ஐயோ கிருஷ்ணன் ரொம்ப டயர்டாக இருப்பான். யார் இவன்? ராசம் ஆடி டயர்டு. அதெல்லாம் நீங்கள் ராசம் ஆடினா தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு டயர்டு கிடையாது. அத்தனை பேரோடு அவ்வளோ அழகாக ராசம் ஆடுவான். த டயர்லெஸ் ஃபெலோ, த ராஸ் மிஷின், த ராஸ் நாத், அப்படிதான் சொல்லணும். அந்த பக்திக்கு, அந்த ஆத்மார்த்தமான அன்புக்கு அவனை போல வேறு யார் வசப்படுவார்கள்? அப்போ இந்த கோபிகைகள்லாம் பார்த்தாலாம் காட்டில் இருந்த நிறைய வாசமுள்ள பூக்களாக கொண்டு வந்து தயார் பண்ணி அவர் மலர் படுக்கையெல்லாம் பண்ணார்களாம். அப்போ கண்ணன் வந்து அங்கே செட்டில் ஆவான், ரிலாக்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி விஸ்ராமம் அப்படின்ற வார்த்தை, அது அட்லாஸ் விராமம், அதுக்கப்புறமா விராரா, பிரார் அப்படின்னு ஆயிடுத்து. ஸோ ராசமாடின கண்ணன் ரெஸ்ட் எடுப்பதற்காக அவனுக்காக கோபிகைகள் காட்டுப்பூக்களாலே மலர்படுக்கை செய்த இடம் இந்த விராரா. சூப்பர்ல? ஸோ கோபிகைகள் தன்னை மறந்து நேரம் போகிறது தெரியாமல் சந்தியா காலம் வரைக்கும் கொக்கோ ஆடின இடம் கயாரிகா. அதுக்கப்புறம் அங்கிருந்து பர்சானா கிளம்பி போகும்போது இருட்டை பார்த்து பயந்து கிருஷ்ணான்னு கூப்பிட்ட இடம் பயாரி, பராடி. அதுக்கப்புறமா கண்ணனும் பலராமனும் எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்க மாட்டினுடைய குளம்படி அடையாளத்தை வச்சுண்டு கோப குழந்தைகள் கிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டுபிடிச்ச இடம் பசோபா. தங்களோட விடிய 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 ராசமாடின கண்ணன் ரெஸ்ட் எடுக்கணும்னு கோபிகைகள் காட்டு புஷ்பங்களாலே அவனுக்கு மலர்படுக்கை சமைத்த இடம். சமைத்தன்ற தமிழ் வார்த்தை, அமைக்கிறத சமைத்த அப்படின்னு சொல்லுவாள். சமைக்கிறதா சாப்பாடு மட்டும் தான் சமையல்னு அர்த்தம் இல்லை, சமைத்தல்னு ஒரு வார்த்தை உண்டு. அது மாதிரி காட்டுப்பூக்களை கொண்டு அவர்கள் மலர்படுக்கை சமைத்த, மலர்படுக்கை அமைத்த இடம் விராரா. சூப்பர்ல? ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. இதுக்கு நாங்கள் பண்ணியிருக்க இமேஜஸையும் பாருங்க, என்னமா இருக்குது தெரியுமா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா,
कृष्ण राधे। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा।